வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிவேக முச்சதம் கிரிக்கெட் உலகை புரட்டி போட்ட சம்பவம். வியப்பில் கிரிக்கெட் சாம்பவான்கள். அதாவது இந்தியாவில் 23 வயதிற்குட்பட்ட வீரர்கள் விளையாடி வரும் ஜி.கே. நாயுடு கோப்பை 2024 உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் நடைபெற்ற காலிறுதி போட்டி ஒன்றில் உத்தரப்பிரதேசம் மற்றும் சௌராஷ்டிரா அணிகள் மோதியது. கான்பூரில் உள்ள கிரீன்பார்க் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேசம் அணிக்கு 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் என்று சமீர் ரிஸ்வி களமிறங்கினார். சமீப காலங்களாகவே உள்ளூர் கிரிக்கெட்டில் நன்றாக விளையாடி வரும் நல்ல ஃபார்மில் இருக்கும் அவர் இந்த போட்டியில் சௌராஷ்டிரா பவுலர்களை ஆரம்பம் முதலே வெளுத்து வாங்கி சதமடித்தார். நேரம் செல்ல செல்ல எதிரணி பவுலர்களுக்கு கருணை காட்டாமல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் இரட்டை சதமடித்தும் ஓயவில்லை. அந்த வகையில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய அவர் முச்சதமடித்து 33 பவுண்டரி மற்றும் 12 சிக்ஸருடன் 226 பந்துகளில் 312 ரன்களை விளாசி ஒரு வழியாக அவுட் ஆனார். அவருடன் ரிட்டுராஜ் சர்மா 132 ரன்கள் எடுத்ததால் உத்தரப்பிரதேச அணியானது தங்களுடைய முதல் இன்னிங்ஸை 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 684 ரன்களை குவித்து டிக்ளேர் செய்தது. அப்படி இந்த போட்டியில் அதிரடியாக வெளுத்து வாங்கிய சமீர் ரிஸ்வி IPL 2024 தொடரில் சென்னை அணிக்காக விளையாட உள்ளார். பொதுவாகவே அனுபவம் மிகுந்த 30 வயதிற்கும் அதிகமான வீரர்களை வாங்கக்கூடிய CSK அணியானது கடந்த டிசம்பர் மாதம் நடந்த ஏலத்தில் இதுவரை சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகாத இவரை 8.40 கோடிக்கு வாங்கியது ரசிகர்களுக்கு ஆச்சரியமாகவே அமைந்தது. இருப்பினும் உள்ளூர் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடி வரும் சமீர் ரிஸ்வி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜாம்பவான் சுரேஷ் ரெய்னாவை போல விளையாடுவதாக வல்லுநர்கள் பாராட்டினார்கள். குறிப்பாக சுரேஷ் ரெய்னா வலதுகை பேட்ஸ்மேனாக எப்படி விளையாடினால் இருக்குமோ அதே போலதான் இவர் செயல்படுவதாகவும் முன்னாள் தமிழக வீரர் அபினவ் முகுந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். அந்த அளவுக்கு திறமை இருப்பதாலேயே அவரை CSK அணி இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்கியது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் தான் IPL துவங்குவதற்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லாத நிலையில் தற்போது முச்சதமடித்து உள்ள சமீர் ரிஸ்வி நல்ல ஃபார்மில் இருக்கிறார். எனவே 8.40 கோடிக்கு தகுதியானவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளூர் கிரிக்கெட்டில் அவர் செயல்பட்டு வருவது CSK ரசிகர்களை மகிழ்ச்சி கிடைக்க வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 22ஆம் தேதி துவங்கும் IPL 2024 ஆண்டு தொடரில் 6வது கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கும் முனைப்புடன் களமிறங்கும் தோனி தலைமையிலான CSK தங்களுடைய முதல் போட்டியில் RCB அணியை எதிர்கொள்ள உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.